மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெகோபெயாமை பெற்றான். ரெகோபெயாம் அபியாவை பெற்றான். அபியா ஆசாவை பெற்றான். ஆசா யோசேபாத்தை பெற்றான். யோசேபாத் யோராமை பெற்றான். யோராம் உசியாவை பெற்றான். உசியா யோதாமை பெற்றான். யோதாம் ஆகாஸை பெற்றான். ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான். எசேக்கியா மனாசேயை பெற்றான். மனாசே ஆமோனை பெற்றான். ஆமோன் யோசியாவை பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எக்கோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் சொரபாபேலை பெற்றான். சொரபாபேல் அபியூதை பெற்றான். அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆகீமை பெற்றான். ஆகீம் எலியூதை பெற்றான். எலியூத் எலெயாசாரை பெற்றான். எலெயாசார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது: அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உழைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இந்த முதல் வசனத்தை பார்த்தோன்னா, ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுன்னு போட்டிருக்கோம். ஆபிரகாம்லேருந்து தாவீது வரைக்குமே இந்த சாப்டரில் ஃபஸ்ட் இதுக்குள்ளேயே ஒரு நிறைய மீனிங் இருக்கும். எப்படி நமக்கு இந்த இத்தனை ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற இந்த ஒரு வசனத்துக்குள்ளே எத்தனையோ வருஷங்கள் என்னென்ன எத்தனையோ ரகசியமான நம்மளுக்கு காரியங்கள் உள்ள இருக்கிற மாதிரி நமக்கும் இந்த புதிய ஏற்பாடு தொடங்குற இந்த முதல் வசனத்துக்குள்ளேயும் எத்தனையோ தலைமுறைகள், அவருடைய அனாதி தீர்மானங்கள் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா தாமார் வருவாங்க. தாமார் எல்லாருக்கும் தெரியும். இதில் இந்த சாப்டருக்குள்ளே இந்த வம்ச வரலாறுக்குள்ளேயே பெண்களும் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே மனம் திரும்பினவங்க. தாமார் மனம் திரும்பினவங்க. அதே மாதிரி ராகாபு ரொம்ப மனம் திரும்பினவங்க. அவங்க மனம் திரும்பினவங்க. அப்புறம் நம்மளுடைய ரூத், இவங்கள பார்த்திங்கன்னா கூட இவங்க மோவாபிய ஸ்திரீ.
ஆம், இவங்க எல்லாருமே வெளியே இருந்து உள்ளே வந்தவங்க. வெளியில இருந்து உள்ளே வந்தவங்க மீன்ஸ் ஏசப்பா வந்து நம்மளை யூதர்களுக்குள்ளே யூதர்களுக்குள்ளே வராமல் நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க. புறஜாதிகளையும் அவர் சேர்த்துக்கிட்டு அவர் வந்து வராரு. இந்த வம்ச வரலாறு அப்படின்றது யாருடையது அப்படின்னா, யாக்கோபின் மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்புடையது. இது வந்து யோசேப்பினுடைய தாவீதின் வம்ச வரலாறு. இது நம்ம லூக்கால எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து மரியாளுடைய வரலாறுன்னு வரும். மரியாளுடையது இதிலிருந்து மாறும். தாவீது ராஜா வந்து சாலமோன் பெற்றார் இதில் வருதுல, அதில் வந்து இந்த 2 வசனத்துக்குள்ளே இருந்து மாறி வருவாங்க. ஆனால் ஏசப்பா வந்தது சேம் தான். தாவீது ராஜாவின் வம்சவழியில் தான் வருவார். யோசேப்பு உண்மையிலே ஒரு நீதிமான். அவங்களுக்கு தெரியுது மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே எல்லாருக்கும் முன்னாடியே அவங்கள அவமானப்படுத்திட்டு அவங்க ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அவங்க ஒரு வேசின்னு சொல்லிட்டு அவங்கள கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. ஆனால் அவர் அவங்கள அப்படி பண்ணக்கூடாது. அவங்கள அவமானப்படுத்தாமல் அவங்கள ரகசியமாக தள்ளிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது தான் நமக்கு அவருடைய சிந்தனை அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நமக்கு அவருக்கு கர்த்தருடைய தூதன் பேசுகிறாரு சொப்பனத்தில். இப்போ என்னென்னா இவர் யோசிப்புக்கிட்ட சொப்பனத்தின் மூலமாக பேசினவர் மரியாளுக்கு ஏஞ்சல் மூலமாக டைரெக்டாகவே போய் பேசுகிறாரு அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் இங்கே இயேசு அப்படின்ற நமக்கு பெயரிடுவாயாகன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த நாமத்துக்காக தான் எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேம்க்காக தான். இயேசு அப்படின்ற ஒரு நேம் தான். இந்த நேமில் எவ்வளோ பெரிய வல்லமை எல்லாமே அடங்கியிருக்கு. அதுதான் சொல்கிறாங்க, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பது அப்படின்றது அவரால் மட்டும்தான் முடியும். நமக்கு இந்த பூமியில் இயேசு அப்படின்ற நாமத்தை தவிர நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு, பாவத்திலேருந்து விடுதலை பெறுறதுக்கு வேறு எந்த ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை இந்த பூமியில். அதனால் நம்ம இயேசுக்கிட்ட நம்ம இந்த அற்புதங்களை விடுதலையை பெற்றுக்கொண்ட நாமளும், நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கூட இருக்கிறவங்க, டியூஷனில் நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க, ஸ்டூடெண்ட்ஸு, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏதாவது ஒரு வகையில் நம்ம அவங்களுக்கு இந்த நாமத்தை நம்ம சொல்லணும். ஏசப்பாவை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்க எப்போவுமே வாயை மூடிட்டு இருக்கவே கூடாது. நம்ம அறிக்கையிடணும். கண்டிப்பாக இயேசுவே மெய்யான தெய்வம். அவர் தான் நமக்கு பாவங்களை நீக்கி நமக்கு ரட்சிப்பு கொடுக்குறவர் அப்படின்ற நம்ம பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை மற்றவங்க கிட்ட சொல்லணும். இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு கூட சிம்பிளாக சொல்லி, சிம்பிளாக இல்லை, அதுலேயுமே எவ்வளோ அர்த்தம் நிறைய இருக்குது. அது நேசித்ததுனால தான் நமக்கு ஒரு சிலுவையிலே நமக்காக மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்மளும் ஏசப்பாவை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் கூட நம்ம யார்கிட்டையாவது பேசலாம், ஷேர் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு யார்கிட்டையாவது நம்ம ஷேர் பண்ணலாம். நமக்கு இது ஒரு இந்த தவ காலத்தில் இது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா நித்திரை தெளிந்து எழுந்து அவர் உடனே கீழ்ப்படுகிறார் யோசேப்பு. கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே ஏசப்பா இவர்கிட்ட சொன்ன மாதிரியே அவர் அவங்களுக்கு கீழ்ப்படுகிறாரு. உடனே அவர் சேர்த்துக்கொள்கிறாரு இல்லையா? இவருடைய அற்புதமான குணம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் வருகிற நாட்களில் நம்ம ஒவ்வொரு சாப்டராக டெய்லி நம்ம தியானிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய மறைவான மன்னாவை பெற்றுக்கொள்வோம்.